நமக்கு தேர்தல் முழக்கமல்ல, மாநில உரிமைகளுடனான கூட்டாட்சியே தேசபக்தி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தேசபக்தி நமக்கு தேர்தல் முழக்கமல்ல, மாநில உரிமைகளுடனான கூட்டாட்சியே தேசபக்தி என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். திராவிட மாடல் அரசின் பயணம் தொடரும் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோல் உண்டு என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளை நெஞ்சில் ஏந்தி தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு நம் பாதையில் தடைக்கற்களை அள்ளி போட்டாலும் அதனை எதிர்கொள்ளும் தடந்தோள்களுடன் வலிமை மிக்க கால்களுடன் திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் மக்கள் நலன் காக்கும் சாதனை திட்டங்களுடன் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டமன்றத்தில் எந்த அறிவிப்பு வெளியிட்டாலும் அதை முந்தைய ஆட்சியை போல வெறும் மேசையை தட்டுவதற்கான அறிவிப்பாக மட்டும் இருப்பதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டவை செயல் வடிவம் பெற வேண்டும் என்ற உறுதியுடன் கடைக்கோடி கிராமம் வரை அது சென்று சேரும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பொறுப்பில் உள்ள உங்களில் ஒருவனாக நான் ஓய்வதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கார். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கியமான துறை சார்ந்த விவாதங்கள்லாம் இருந்தாலும் பல முக்கிய முடிவுகளும் பல சட்டங்களும் கொண்டு வந்திருப்பது குறித்தெல்லாம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் மாநில உரிமைகளுக்கான போராட்டம் குறித்தும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து ஆளுநருடைய செயல்பாடுகள் குறித்து சட்டமன்றத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்தெல்லாம் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து ஒரு விரிவான கடிதத்தை தொண்டர்களுக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்றும் அதற்கான இந்த கூட்டத்தொடர் நிறைவு நாளில் எதிர்க்கட்சி தலைவர் அவைக்கு வராததால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கும் தோழமை கட்சி உறுப்பினர்களுக்கும் கைகுலுக்கி நன்றி தெரிவித்து விடைபெற்றேன் என்று தன்னுடைய சட்டமன்ற செயல்பாடுகள் குறித்தெல்லாம் அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை என்றும் சந்திக்காத சவால்கள் கிடையாது என்றும் சாதிக்காத திட்டங்கள் கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கார். உடன்பிறப்புகள் நீங்கள் இத்தனை காலம் உணர்ந்திருப்பது போல இப்போதும் பொதுமக்களுக்கு புரிந்து கொண்டிருப்பதாகவும் திமுக என்பது தமிழ்நாட்டின் நலனை மட்டுமன்றி இந்தியாவின் ஜனநாயகத்தையும் காக்கின்ற இயக்கம் என்பதை எதிரிகளும் மனசாட்சியும் சொல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் மக்களின் பேராதரவுடன் திமுகவே மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரும் என்றும் ஒரு விரிவான மடலை திமுகவுடைய தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.